ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத நொடிகளோட 3வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் 2015 ஏப்ரல் 12 நடந்துச்சு. மேட்ச் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் தான் பேட்டிங் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் 177 ரன் அடிப்பாங்க. 178 அடித்தா மும்பை வின்னுங்கிறப்ப ரோஹித் சர்மா ஃபின்ச் இறங்கியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு கிட்ட விட்டுருவாங்க சீக்கிரமாகவே. ஸோ கோரி ஆண்டர்சனும் பொலாடும் பேட்டிங் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பொலாடு வந்து எப்போதுமே நமக்கு ஒரு ஃபினிஷராக, மும்பைக்கு வந்து ஃபினிஷராக தான் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இருக்க வரைக்கும் மேட்ச் எங்கேயும் போகாத நம்பிக்கை தான் இருந்தோம். ஸோ நானும் மேட்ச்சை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ கரண்ட் போனேன் டோட்டலாக அவ்வளோதான். நான் மேட்ச் பார்க்க முடியாது, கரண்ட் போயிடுச்சு, டிவி போயிடுச்சுங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் படுத்து தூங்கிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துச்சு. சரி மேட்ச் என்னாச்சுன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணுறது, நான் மட்டும் எழுந்திரிச்சு டிவி ஆன் பண்ணேன். டிவி ஆன் பண்ணி பார்த்தா பொலாட் அவுட் ஆகிட்டாரு. கோரி ஆண்டர்சன் அவுட் ஆகிட்டாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 59க்கோ 60 ரன்னுக்கோ 6 விக்கெட் விழுந்துருந்துச்சு. சரி நான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எங்கே ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அண்ணன் என்னை எழுப்பிவிட்டு, டேய் கரண்ட் வந்துருச்சுடா, டிவி போடுறா மேட்ச் பார்ப்போம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைண்ணே பொலாட் அவுட் ஆகிட்டான், சரி அப்போனா தோற்றுருப்பாங்கன்னு சொல்லி நான் டிவி முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த போய் கரண்ட் அப்போ வந்துச்சு, அப்போயே நான் பார்த்துட்டு நிப்பாட்டிட்டேன். இருந்தாலும் போடுறாங்க சரின்னு போட்டேன். போட்டு பார்த்தப்போ தான் எனக்கு சரியான ஷாக். பார்த்தா ஹர்பஜன் சிங் 24 பாலுக்கு 64 ரன்னும், சுர்ஜித் 21 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருப்பாரு. அதுல வந்து ஹர்பஜன் அடிச்ச 64 ரன் 24 பால்ல பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடிச்சிருப்பாரு. எனக்கு அதுதான் அனுர் சிங் சொல்லி ஒரு பவுலர். ஸோ அவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 4 6 6 அடிச்சிருப்பாரு. சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா 4 4 2 6ன்னு அடிச்சிருப்பாரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தப்ப 59 60 இருந்துச்சு. அது மேட்ச் ஆக்சுவலி மும்பை தோத்துட்டாங்க. 159 ரன் அடிச்சிருப்பாங்க 20 ஓவருக்கு. பட் ஆனால் நான் பொலாடுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் சச்சின் அவுட் ஆகிட்டா முன்னாடி டிவி ஆஃப் பண்ணி போட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. இவங்க இருக்க வரைக்கும் மேட்சை பார்க்கலாம், இவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ஸில் தான் நானும் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு வச்சேன். ஸோ ஆனால் 59 ரன் ஆல்மோஸ்ட் 100 ரன் 2 பேரும் சேர்ந்து அடித்தது. இதனால தான் நான் இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத நொடிகளில் ஆட் பண்ண ரீசனே. இந்த மேட்சோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பயோலி இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அதனால மறக்க முடியாத நொடிகள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில்.